Dear children, whenever a problem arrives, do three things: face it, fight it, and finish it. From your Standard 6 History, from your Term 3, we'll start a new unit, Unit 1, Society and Culture in Ancient Tamilagam, the Sangam Age. From your book, Unit 1, Society and Culture in Ancient Tamilagam, the Sangam Age. What is meant by the Sangam Age? The word Sangam means அசோசியேஷன் ஆஃப் பொயட்ஸ். அசோசியேஷன்னா குரூப் ஆஃப் பொயட்ஸ். அவங்கெல்லாம் எப்போ இருந்தாங்கன்னா பாண்டியன் கிங்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மதுரையை. அப்போ அந்த குரூப் ஆஃப் பொயட்ஸ் ரொம்பவே ஃப்ளரிஷ்னாக டெவலப் ஆகி க்ரோ ஆனாங்க. நிறையா பொயட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. எப்போ? அண்டர் த ராயல் பேட்ரனேஜ். ஏன் அவங்க நிறையா பொயட்ஸ் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த ராயல் பீப்புள். அரசவையில் இருக்க எல்லாருமே, அரச பரம்பரையில் இருக்க எல்லாருமே, பாண்டியன் கிங்ஸ் எல்லாருமே இந்த பொயட்ஸை ரொம்பவே ஆதரித்தாங்க. அதனால் நிறையா பொயட்ஸ் உருவானாங்க. அவங்க கம்போஸ் பண்ண கிரியேட் பண்ண போயமை தான், அது எல்லா போயமையும் சேர்த்தி தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர். அவங்க எந்த பீரியடில் அந்த போயம்லாம் ரைட் பண்ணாங்களோ அந்த பீரியடை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சங்கம் ஏஜ். ஸோ இந்த சங்கம் ஏஜில் எழுதின இந்த சங்கம் லிட்ரேச்சர் எல்லாமே பாம் லீஃபில் எழுதியிருக்காங்க. பனை ஓலையில் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸாக ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தமிழ் டெக்ஸ்டாக புக்கில் பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர், யுவி சுவாமிநாத ஐயர், தாமோதரன் பிள்ளை. இவங்க எல்லாமே ரொம்பவே பாடுபட்டாங்க. ஸ்ட்ரோவ் ஹார்ட் அண்ட் ஸ்பெண்ட் மெனி இயர்ஸ், நிறையா வருஷம் இதை ரீட்ரைவ்னா திரும்பி கொண்டு வர வைக்கிறதுக்கு. அண்ட் பப்ளிஷிங் த தமிழ் கிளாசிக்ஸ் அண்ட் ஏன்ஷியன் தமிழ் டெக்ஸ்ட். அவங்க விட்டுட்டு போன பனையோலையில் ரைட் பண்ணி வச்சுட்டு போன எல்லாத்தையும் திரும்பி சேகரித்து தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் தமிழ் கிளாசிக்ஸ்லேயும் இவங்க 3 பேரும் எழுதி வச்சாங்க. சோர்சஸ். இந்த சங்கம் ஏஜ் பற்றி நம்மளுக்கு எப்படி தெரியும்? வித் ஹெல்ப் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் மூலியமாக, காப்பர் பிளேட்ஸ், நிறைய காப்பர் பிளேட்ஸ் மூலியமாக, காயின்ஸ், அவங்க இஷ்யூ பண்ண அந்த காலத்து காயின்ஸ் மூலியமாக, மேகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ், பெரிய பெரிய சிற்பங்கள், மான்யூமெண்ட்ஸ்னால் பெரிய பெரிய சிற்பங்கள் மூலியமாக, எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த அர்த். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி, அதாவது பூமிக்கடியில் இருக்க குறிப்புகள், பூமிக்கடியில் தோன்றுனா சில எவிடன்சஸ், ப்ரூஃப்ஸ் கிடைக்கும்ல, சில ஆப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் மூலியமாக. அப்புறம் லிட்ரரி சோர்சஸ், இலக்கியங்கள் மூலமாக. லிட்ரரினா புக்ஸில் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, இந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு, அது மூலியமாக. ப்ளஸ் ஃபாரின் நோட்ஸ், மற்ற ஃபாரின் ட்ராவலர்ஸ்லாம் விசிட் பண்ணிட்டு போய் அவங்க நோட்ஸ் எடுத்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த டாக்குமெண்ட் பண்ணியிருக்க பேப்பர்ஸ் மூலியமாக. ஸோ இதெல்லாம் மூலியமாக நம்மளுக்கு சங்கம் ஏஜ் பற்றி தெரிய வருது. வில் சி ஈச் ஒன் இன் டீட்டெயில். இட்ஸ் அபவுட் இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டுகள் மூலியமாக எப்படி தெரியுதுன்னா, ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷனாகவே கல்வெட்டு. ஹதிகும்பாங்கிற பிளேஸில் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா வம்சத்தோட காரவேலாங்கிற கிங்கு இந்த கல்வெட்டு எழுதி வச்சுருக்காரு. அப்புறம் புகார், அதாவது கரூருக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த புகார் இன்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக அசோகன் எடிக்ஸ் 2, அசோகன் பரம்பரையில் அசோகா கிங்கோட பரம்பரை, அவரோட இடிக்ஸ்னால் நோட் 2. அப்புறம் 13, அது மூலியமாக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் அட் மங்குளம் அண்ட் அழகர்மலை அண்ட் கிள்ளவழவு. இது எல்லாமே மங்குளம், அழகர்மலை, கிள்ளவளவு, இது எல்லாமே மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அதில் இருக்கிற கல்வெட்டுகள் மூலியமாகவும் நம்மளுக்கு இந்த சங்கம் ஏஜ் பற்றி தெரிய வருது. காப்பர் பிளேட்ஸ், வேள்விக்குடி அண்ட் சின்னமன்னூர் காப்பர் பிளேட்ஸ் மூலியமாக தெரிய வருது. நெக்ஸ்ட் அபவுட் காயின்ஸ்லாம் இஷ்யூட் பை யாரெல்லாம் அந்த காயின்ஸ்லாம் இஷ்யூ பண்ணா? சேர, சோழ, பாண்டிய அண்ட் சீஃப்டெயின்ஸ், சிற்றரசர்கள் ஆஃப் சங்கம் ஏஜில் வாழ்ந்த சிற்றரசர்கள் காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்கல்ல. அண்ட் ஆல்சோ அபவுட் ஃப்ரம் த ரோமன் காயின்ஸ். அப்புறம் மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ்னால் பெரிய பெரிய வெரி லார்ஜ் சிற்பங்களை தான் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்பங்கள் மூலியமாகவும் ப்ரீஹிஸ்டோரிக் பீரியடில் இருந்த
பரியல்ஸ், கீழே பூமிக்கடியில் புதைஞ்சிருக்கிறது. அப்புறம் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன்ஸ்னால் பெரிய சண்டையில் வார் நடக்கிறப்ப நிறையா பிரேவ் சோல்ஜர்ஸ், கிங்ஸ் அவங்கெல்லாம் உயிர் தியாகம் செஞ்சுருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ரீகால் பண்ணி ப்ரைஸ் பண்ணி போற்றக்கூடிய விதமாக வணங்குற விதமாக இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் நட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹீரோ ஸ்டோன்ஸில் இருக்கிற குறிப்புகள் மூலியமாகவும் வி கெட் டு நோ அபவுட் த சங்கம் ஏஜ். அப்புறம் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். எக்ஸ்கவேட்டட்னா தொல்பொருள் ஆராய்ச்சி, நிலத்தில் தோண்டுனா அதில் கிடைக்கிற குறிப்புகள், ப்ரூஃப்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் எங்கே எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணால், புகார், கொற்கை, அழங்கன்குளம், உறையூர், இது எல்லா இடத்துலையும் தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து கிடைச்சிருக்க ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு சங்கம் ஏஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரினா ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். அதெல்லாம் என்னென்னா தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 8th ஆந்தாலஜிஸ். ஆந்தாலஜிஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் ஆர் ரைட்டிங்ஸ். பத்து பாட்டு 10 ஈடல்ஸ் அதுவும் ஒரு போயம், கலெக்ஷன் ஆஃப் போயம். 14 கீழ்கணக்கு, அது வந்து கலெக்ஷன் ஆஃப் 18 பொயட்டிக் ஒர்க்ஸ். பட்டினப்பாலை அண்ட் மதுரை காஞ்சி. எபிக்ஸ், இதிகாசங்கள் என்னென்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஃபாரின் நோட்ஸ். ஃபாரின்லேருந்து வந்தவங்கலாம் விசிட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் என்னென்னா த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, பில்னிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, டால்மீஸ் ஜியாகிரஃபி, மெகஸ்தனீஸ் இண்டிகா. இவங்கெல்லாம் இந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பில்னிங்கிறவங்க நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. இவங்க ஜியாகிரஃபி எழுதியிருக்காங்க. மெகஸ்தனீஸ் இண்டிகாங்கிற புக் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துக்கப்பட்ட குறிப்புகள் மூலியமாக சங்கம் ஏஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜபாலி, மகாவம்சா, தீபவம்சா அப்படிங்கிற புக்ஸ்லேருந்தும் தெரிஞ்சுக்கலாம். தொல்காப்பியம்ங்கிறது தமிழ் கிராமருக்கு மட்டுமே இருந்த ஒரு புக்கு. இட் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நம்ம தமிழ் லாங்குவேஜ். அண்ட் ஆல்சோ த கல்ச்சர் ஆஃப் தமிழ் பீப்புள் ஆஃப் சங்கம் ஏஜில் வாழ்ந்த மக்களோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பற்றி இந்த தொல்காப்பியங்கிற புக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் த டைம் ஸ்பேன். இந்த சங்கம் ஏஜ் வந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 3rd century BC, பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது பிஃபோர் காமன் எராக்கு முன்னாடியிலேருந்து to 3rd century AD, ஆனோ டாமினி, அதாவது காமன் எரா வரைக்கும். தமிழகம் அப்படிங்கிறது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கிற லேண்ட் ஏரியாவை சொல்கிறாங்கன்னா வேங்கடம், திருப்பதி ஹில்ஸ்லேருந்து நார்த்தில், திருப்பதி ஹில்ஸ்லேருந்து சவுத்து கன்னியாகுமரி வரைக்கும், கேப் குமரின் இன் த சவுத், பவுண்டட் பை சி ஆன் போத் சைட்ஸ், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ அந்த ஏரியாவை தான் தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் வந்து அயன் ஏஜ். கல்ச்சர் வந்து மெகாலித்திக்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர். பாலிட்டி அப்படின்னா பாலிட்டிக்ஸ் எந்த மாதிரி ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா அரசராட்சி, கிங்ஷிப். ஸோ டைனாசிட்டிஸ் ரூல். டைனாசிட்டிஸ்னால் அரச பரம்பரையில் வந்த மன்னர்கள். ஸோ யாரெல்லாம்னா எந்த டைனாசிட்டிஸ்லாம்னா சேர, சோழா அண்ட் பாண்டியாஸ். George L. Hart, professor of Tamil language at the University of California, has said that Tamil is as old as Latin. The language arose as an entirely independent tradition with no influence of other languages. இந்த ப்ரொஃபஸர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் லாங்குவேஜோட ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. எங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில். அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து லாட்டின் எப்படி ரொம்ப பழமையானதோ லாட்டின் லாங்குவேஜ் மாதிரி நம்மளோட தமிழ் லாங்குவேஜும் ரொம்பவே பழமையானது அப்படின்னு சொல்கிறாரு. த லாங்குவேஜ் வந்து இண்டிபெண்ட்டாக அதுக்குன்னு தனித்துவமான ட்ரெடிஷன் வச்சு மற்ற லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இல்லாமல் தானே அதுவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Next we'll see in detail about Chera, Chola and Pandyas. மூவேந்தர்ஸ், அதாவது the 3 great kings control the territory of தமிழகம் during the சங்கம் ஏஜ். மூவேந்தர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழகமாக நிறையா ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னா இந்த மூவேந்தர்கள் தான் சங்கம் பீரியடில்.
த தமிழ் வேர்ட் வேந்தர் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு 3 டைனாசிட்டிஸ். வேந்தர் அப்படின்னா 3 தலைமுறை, 3 டைனாசிட்டிஸை, 3 அரச பரம்பரையை குறிக்குது வேந்தர்னா. அந்த யாரெல்லாம் அந்த அரச பரம்பரையை சேர்ந்தவங்கன்னா சேரா, சோழா அண்ட் பாண்டியா. சேர பரம்பரை, சோழ பரம்பரை, பாண்டிய பரம்பரை. த சேரா ரூல்டு ஓவர் த சென்ட்ரல். சேராஸ் வந்து எங்கேருந்து இது வரைக்கும் ரூல் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் நார்த் ட்ராவன்கோர், கொச்சின், சவுத் மலபார், கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இப்போ இருக்கிற கேரளா ரீஜனும் சம் பார்ட் ஆஃப் நாமக்கல், சேலம் அந்த ஏரியாலாம் ரூல் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில், சங்கம் பீரியடில். த பதிற்றுப்பத்து a collection of 10 decades of verses. 10 decadesனா 10 into 10 decadesனா 10. ஸோ 100 years of 100 years-ஆக ஒரு கலெக்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்குது. அந்த லிட்ரேச்சருக்கு பேர் தான் பதிற்றுப்பட்டு. அது வந்து ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சேரா கிங்ஸ். அந்த பதிற்றுப்பற்று பற்றி படித்தா அதில் சேரா கிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கிடைக்கும். இட் இஸ் known that the Chera king Sengotuvan went on a military expedition to North India. எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா ஒரு பிளான்டு ஜேர்னி, ஆர்கனைஸ் பண்ண ஒரு பிளான்டு ஜேர்னி, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மிலிட்ரி எல்லாம் அவங்களோட படையெல்லாம் கூட்டிகிட்டு நார்த் இந்தியாவுக்கு போனாங்க செங்கூட்டுவன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஹிமாலயாஸில் இருந்து ஒரு பெரிய ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. He brought a stone from Himalayas for making the idol of Kannagi. கண்ணகி சிலையை வடிக்கிறதுக்காக கிங் செங்கூட்டுவன் ஹிமாலயாஸ் வரைக்கும் போய் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கண்ணகிங்கிறவங்க யாருன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் ஃப்ரம் சிலப்பதிகாரமில் மெயின் கேரக்டர். He introduced பத்தினி கல்ட். பத்தினி கல்ட்னா பத்தினி விரதம், பத்தினி கல்ச்சரை சேரன் செங்கூட்டுவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சேரன் செங்கூட்டுவன்ஸ் யங்கர் பிரதர் தான் இளங்கோ அடிகள். இந்த இளங்கோ அடிகள் தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலை இயற்றினார். அனதர் சேரா கிங் சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவங்க இஷ்யூட் காயின்ஸ் இன் ஹிஸ் நேம். இவரோட பேர்லேயே, இந்த கிங்கோட பேர்லேயே காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு, சேரல் இரும்பொறை அப்படிங்கிற பேர் வச்சு. Some Chera coins bear their emblem of bow and arrow. சில மன்னர்களோட சேரா காயின்ஸில் வந்துட்டு அவங்களோட எம்ப்ளம், அதாவது போ அண்ட் ஆரோ பற்றி சொல்லியிருக்காங்க, பதிச்சிருக்காங்க. ப்ராமினன்ட் சேரா ரூலர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சேரா ரூலர்ஸ் யாருன்னா உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்கூட்டுவன், சேரல் இரும்பொறை. இவங்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான சேரா ரூலர்ஸ். நெக்ஸ்ட் அபவுட் த சோலா. த சோலா கிங்டம் ஆஃப் சங்கம் பீரியட் எக்ஸ்டெண்டட் அப் டு வேங்கடம், திருப்பதி ஹில்ஸ். சோலா கிங்டம் வந்து எங்கேருந்து இருக்குன்னா திருப்பதி ஹில்ஸ்லேருந்து இருக்குது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட ரீஜன். த காவேரி டெல்டா ரீஜன் ரிமைன் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கிங்டம். ஸோ அந்த காவேரி டெல்டா தான் அவங்களோட சென்ட்ரல் ரீஜனாக இருந்திருக்கு. திஸ் ஏரியா வாஸ் லேட்டர் நோன் அஸ் சோழ மண்டலம். ஸோ அந்த காவேரி டெல்டா ரீஜன் தான் என்னென்ன ஆயிடுச்சு, பிற்காலத்தில் சோழ மண்டலமாக ஆயிடுச்சு. கரிகால் வளவன் ஆர் கரிகாலன், அவருக்கு 2 பேர், கரிகால் வளவன், கரிகாலன். கல்லணைங்கிற ஒரு பெரிய கல்லாலான டேம் வந்து காவேரி ரிவரில் பில்ட் பண்ணியிருக்காது. வாஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் சோலா கிங்ஸ். He defeated the combined army of Cheras and Pandyas and the 11 Velir chieftains who supported them at Venni, a small village in Tanjavur district. ஸோ தஞ்சாவூர் ரீஜனில் இருக்கிற வெண்ணிங்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜில் நிறையா வெளிர் சீஃப்டெயின்ஸ் அப்படின்னா சிறுநில மன்னர்கள் அவங்களோட சேர்ந்து சேராவும் பாண்டியாவும் சோழா கரிகாலனை போர் தொடுத்து வந்தாங்க. அந்த கரிகாலன் வந்துட்டு வின் பண்ணிட்டாரு சோழா கிங். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஹீ கன்வெர்டட், கரிகால் வளன் வந்து கன்வெர்டட் ஃபாரஸ்ட் இன்டு கல்டிவேட்டபிள் லேண்ட்ஸ், நிறையா ஃபாரஸ்ட் அழித்து நிறையா கல்டிவேட்டபிள் லேண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணார். ஹீ பில்ட் த கல்லணை, மீனிங் த டேம் மேட் ஆஃப் ஸ்டோன் அக்ராஸ் த ரிவர் காவேரி டு டெவலப் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்காக கல்லணைங்கிற பெரிய டேம் காவேரி ரிவரில். ஏர்போர்ட் புகார், கரிகாலனோட போர்ட் வந்து துறைமுகம் வந்து புகார். அது வந்து நிறையா மர்ச்சன்ட்ஸ்னால் த பர்சன் ஹூ வியாபாரிகளை அட்ராக்ட் பண்ணிச்சு.
ஆல் ஓவர் த இந்தியன் ஓஷன் கடலுக்கு அந்த சைடில் இருக்க மற்ற ஃபாரவே இருக்க கண்ட்ரீஸ் எல்லா மர்ச்சன்ட்ஸையும் எல்லா வியாபாரிகளையும் அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த போர்ட். த பட்டினப்பாலை a poetic work in the பதினான் கீழ்கணக்கு gives elaborate information of trading activity during the rule of கரிகாலன். கரிகாலன் ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப எழுதின பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலில் வந்துட்டு நிறையா இன்ஃபர்மேஷன், எலாபரேட்னா ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடந்துச்சு இந்த புகார் போர்ட்டில் அப்படின்னு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் இந்த பட்டினப்பாலை நூலில் பதினான் கீழ்கணக்கு அப்படிங்கிற இந்த பொயட்டிக் ஒர்க்கில் எழுதி வச்சுருக்காங்க, குறிப்புகள் இருக்குது. கல்லணை அப்படிங்கிறது இட் வாஸ் அ டைக்னா லார்ஜ் வால் ப்ரூஃப் ஃபார் ஃப்ளட்டிங் தடுக்கிறதுக்காக, ஃப்ளட்டை தடுக்கிறதுக்காக ஒரு லார்ஜ் வால் பில்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் டேம். வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டோன்ஸ் பில்ட் யூஸிங் த ஸ்டோன்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் காவேரிக்கு அக்ராஸ் த ரிவர் காவேரி கட்டியிருக்காங்க. எதுக்காகனா த்ரூ அவுட் த டெல்டா ரீஜன் ஃபார் இரிகேஷன். ஸோ டெல்டா ரீஜன் காவேரி ரிவர் பாஸ் ஆகிற அந்த டெல்டா ரீஜனில் இருக்க இந்த எல்லா ஏரியா சைடில் இருக்க எல்லா ஏரியாவோட ஃபீல்டோட இரிகேஷன் பர்பஸ்க்காக கட்டியிருக்காரு. வென் இட் வாஸ் பில்ட் கல்லணை இரிகேட்டட் ஏரியா ஆஃப் அபவுட் 69,000 ஏக்கர்ஸ் அளவுக்கு இந்த அவ்வளோ ஏரியாவை வாட்டர் சப்ளை பண்ணிச்சு, அவ்வளோ ஏரியாவுக்கு. ப்ராமினன்ட் சோலா ரூலர்ஸ், ரொம்ப ஃபேமஸான சோலா ரூலர்ஸ் யாருன்னா இளஞ்செட் சென்னி, கரிகால் வளவன், கோச்சன் கண்ணன், கிள்ளி வளவன், பெருனர் கிள்ளி, இவங்களாம் தான் ஃபேமஸ் சோலா ரூலர்ஸ். நெக்ஸ்ட் வில் see about the பாண்டியாஸ். The பாண்டியாஸ் ரூல் த ப்ரெசன்ட் டே சதர்ன் தமிழ்நாடு. இப்போ இருக்க தமிழ்நாடை ரூல் பண்ணது பாண்டியாஸ் தான். இந்த பாண்டியன் கிங் பேட்ரனைஸ்னால் போற்றி புகழ்ந்தார். யாருன்னா தமிழ் போயட்ஸையும் ஸ்காலர்ஸையும் ரொம்பவே புகழ்ந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க பாண்டியன் கிங்ஸு, தமிழ் போயட்ஸையும் ஸ்காலர்ஸையும். செவரல் நேம் ஆஃப் த பாண்டியன் கிங்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சரில் நிறையா பாண்டியன் கிங்ஸோட நேம்ஸ்கோட குறிப்புகள் இருக்குது. நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் இஸ் ஹெயில்ட்னா ப்ரைஸ்டு. அவர் வந்து எதுக்காக அவர் நெடுஞ்செழியனை ப்ரைஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா அவர் தான் மோஸ்ட் பாப்புலர் வாரியர்னால் ரொம்ப பெஸ்ட்டு அரசர், போர் புரிஞ்சதில் ரொம்பவே பெரிய வீரமிக்க அரசர். He defeated the combined army of சேர சோழர் ப்ளஸ் 5 வெளிர் chieftains, குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் தோக்கடிச்சார், சேராவையும் சோராவையும், இந்த பாண்டியன் கிங் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர். தலையலங்கம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த போரில் அவர் சேராவையும் சோழாவையும் மற்ற சிறுநில மன்னர்களையும் தோக்கடிச்சார் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன். ஹீ இஸ் praised as the லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படிங்கிறது ஒரு போர்ட்டு. அந்த கொர்க்கை போர்ட்டோட லார்டுனே அவரை ப்ரைஸ் பண்ணாங்க நெடுஞ்செழியனை மக்கள். பாண்டியா கண்ட்ரி வாஸ் வெல் நோன் ஃபார் pearl ஹண்டிங். முத்து எடுக்கிறதுல ரொம்பவே பாண்டியன் கண்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. பாண்டியா கிங் issued many coins. பாண்டியன் கிங் வந்து நிறைய காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தேர் காயின்ஸ் அவங்களோட காயினில் ஒரு சைடு எலிஃபெண்ட்டும் அனதர் சைடில் ஃபிஷ்ஷும் இருக்கும். முதுகுமுடி பெருவளத்தி அப்படிங்கிறவங்க ஒரு பாண்டியன் கிங். அவர் என்ன பண்ணார்னா issued coins to commemorate அப்படின்னா recall and show respect for வேதிக் ரிச்சுவல்ஸ் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெனி வேதிக் ரிச்சுவல்ஸ், அவர் நிறையா வேத சாஸ்திரங்கள் முறை பண்ணி நிறையா யாகம்லாம் பண்ணி சம்பிரதாயம் சாஸ்திரம்லாம் கடைபிடிச்சார். அவரோட புகழை ரீகால் பண்ணுறதுக்காகவோ அவர் ஒரு காயின் இஷ்யூ பண்ணியிருக்காரு அவரோட பேர்லேயே. ஸோ அவரோட பேர் தான் முதுகுமுடி பெரியவளுத்தி அப்படிங்கிறது. ப்ராமினன்ட் பாண்டியன் ரூலர்ஸ், ஃபேமஸான பாண்டியன் ரூலர்ஸ் யாருன்னா நெடியோன், நான்மாறன், முடுக்குமுடி பெரியவளுத்தி, நெடுஞ்செழியன், இவங்கெல்லாம் ஃபேமஸான பாண்டியன் ரூலர்ஸ்.
ஸோ இந்த ரீஜன் வந்துட்டு பாண்டியாஸோடது, இந்த ரீஜன் வந்துட்டு சேராஸோடது ப்ளஸ் சம் பார்ட் ஆஃப் ஹியர் சேரா. ஸோ இங்கே காவேரி டெல்டாவில் இருந்து திருப்பதி வரைக்கும் இந்த ரீஜன் எல்லாமே சோலாவோட ரீஜனாக இருந்துச்சு டியூரிங் த சங்கம் ஏஜ். டைட்டில்ஸ் அசியூம்டு பை மூவேந்தர்ஸ். மூவேந்தர்களுக்கும் இவ்வளோ நிறைய டைட்டில்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சேரனுக்கு என்னென்னா ஆதவன், குட்டவன், வானவன், இரும்பொறை. சோழனுக்கு சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியனுக்கு மாறன், வலுத்தி, செலியன், தென்னர், இப்படிலாம் பேர் கொடுத்தாங்க. ராயல் இன்சிக்னியா. இன்சிக்னியா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள், மெடல், எம்ப்ளம் அண்ட் ஆப்ஜெக்ட் தட் ஷோஸ் தட் இட் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஆர் அ குரூப். ஸோ ஒரு அடையாள சின்னம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ராயல் இன்சிக்னிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மூவேந்தர்களும் நிறைய அடையாள சின்னங்கள் வச்சுருந்தாங்க. சிப்டர் அப்படிங்கிறதுனா அண்ட் ஆர்னமெண்டல் ஸ்டிக். அரசர்களெல்லாம் ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது தட் பிலாங்ஸ் டு தேர் ஓன் கிங்டம். அவங்களோட ஆட்சிக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, கோல் மாதிரி ஒன்று. அது வந்து ரொம்பவே டெக்கரேட் ஆகியிருக்கும், கையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் ட்ரம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும், சேரருக்கு தனியாக ஒரு ஸ்கெப்டர் இருக்கும், தனியாக ஒரு முரசு இருக்கும், தனி விதமான பீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஒயிட் அம்ப்ரலா, அதாவது வெண்குடை வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க அரசர் அப்படின்னு வேர் யூஸ்ட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் ராயல் அத்தாரிட்டி. அந்த அவங்களோட அரச பரம்பரையெல்லாம் இதை 3 வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இன்சிக்னியா என்னென்ன வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. சேரர்னால் என்ன வச்சுருப்பாங்கன்னா, அவங்களோட ஃப்ளார் வந்து பல்மைரா ஃப்ளார், போர்ட் வந்து முசிறி இல்லைனா தொண்டி, கேபிட்டல் வந்து வஞ்சி கரூர், சிம்பிள் வந்துட்டு போ அண்ட் ஆரோ. சோழர்களுக்கு வந்து ஃபிக் ஃப்ளார், அத்தி ஃப்ளார், புகார் அப்படிங்கிறது அவங்களோட போர்ட்டோட நேமு, கேபிட்டல் வந்து உறையூர், புகார். அவங்களோட சிம்பிள் டைகர். பாண்டியாஸ் வந்து மர்கோசா, அதாவது நீம் ஃப்ளார், கொர்க்கை அப்படிங்கிறது அவங்களோட போர்ட், கேபிட்டல் மதுரை, சிம்பிள் வந்து 2 ஃபிஷ். மேஜர் சீஃப்டெயின்ஸ், குறுநில மன்னர்கள் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம்னா ஆய், வெளிர், கீலர். இதுதான் குறுநில மன்னர்களோட ஃபேமஸானவங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி கிரேட் கிங்ஸ், 3 கிங்ஸை தவிர, சேல சோழ பாண்டியரை தவிர, தேர் வர் செவரல் பிரேவ் இண்டிபெண்ட் மைனர் சீஃப் ட்ரெயின்ஸ். குறுநில மன்னர்கள் கொஞ்சமாக இருந்தாங்க. த நேம் ஆய் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் தமிழ் வேர்ட் ஐயர். ஐ அப்படிங்கிற நேம் வந்துட்டு தமிழ் வேர்ட் ஐயர் அப்படிங்கிறதுலேருந்து வந்துச்சு. ஐயர் அப்படின்னா ஷெப்ஹர்ட், அப்படின்னா ஆடு மேய்க்கிறவங்கள ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமங் சீஃப்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ், அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அந்த அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாருன்னா சங்கம் ஏஜ் பீரியடில் அந்திரன், தீத்திரன் அண்ட் நானன் were the important names. The Velir or Vellarlar constitute the ruling and landowning class in the ancient Tamilagam. சங்கம் ஏஜ் அப்போ ஏன்ஷியன்ட் தமிழகமில் நிறையா லேண்ட் வச்சுருக்கவங்க, ஓன் பண்ணவங்க, ரூலிங் பார்ட்டி அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா வெளிரும் வெள்ளாளர்ஸ் அப்படிங்கிறவங்க, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. த ஃபேமஸ் வெலிர்ஸ் வேர், அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க 7 பேட்ரன்ஸ், கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம். யார்னா தேவர் பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான் அண்ட் நல்லி. They were popular for their generous patronage of தமிழ் poets. அவங்கெல்லாம் எதுக்கு ஃபேமஸ்னால், இவங்க கடையேழு வள்ளல்கள் தமிழ் போயட்ஸை வந்துட்டு ரொம்பவே போற்றி சப்போர்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஹெல்ப்பை மற்ற எந்த ஹெல்ப்னாலும் கொடுத்து அவங்கள போற்றி வளர்த்து விட்டாங்க. அதுக்காக இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் கீலர் அப்படிங்கிறவங்க யாருன்னா த வில்லேஜோட சீஃப்.
So that's all for today's class. Have a great day. Thank you.